இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு இங்கே ஆல் க்ளோரி டு ஹிம், எல்லா மகிமையும் கனமும் அவருக்குரியதாய் இருக்கிறது. அதற்கு ஆதார வசனமாக 115 சங்கீதம் 7 சொல்லுகிறது, அவைகளுக்கு கையிலிருந்தும் தொடாது, அவைகளுக்கு காலிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடப்படாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவளைப் போலவே இருக்கிறார்கள். ஒரு மகிமை என்று சொல்லும்போது அந்த மகிமை செயல்படும் காரியமாயிருக்கு. இந்த உலகத்திலே நாம் கனத்தை கொடுக்கிறோம் என்றால் அவரால் சகலமும் செய்ய முடியும். ஒரு ஸ்தாபனத்தின் தலைவரோ அரசியலின் தலைவரோ இருக்கும்போது அவருக்கு அதிகாரம் இருப்பதனாலே அவருக்கு நாம் கனம் கொடுத்தால் அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்து கொடுப்பார் என்ற நிச்சயம். அதே வண்ணமாகத்தான் தேவன் அவர் சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்தையும் போஷிக்கிறவர், சகலத்தையும் தன்னுடைய கரத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறவர். சகலமும் அவருக்கு அடிபணியும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் நாம் சகல கனமும் மகிமையும் செலுத்த முடியும். அவர்தான் நமக்கு நம்பிக்கையும் துணையும், அவர் நமக்கு பாதுகாப்புமாக இருக்கிறார். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், அந்த காரியங்களை அதாகப்பட்டது அவள் செய்யும்படியான அந்த பண்ணும்படியான அந்த சிற்பிகளோ இல்லை என்றால் குயவனோ அவைகளை செய்து, அது கண் இருக்கிறது, காது இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, ஆனால் செயல்பாடு இல்லை. இந்த செயல்பாடு இல்லாதனாலே அதை செய்கிறவன், அதை நம்புகிறவன் அவனும் அதை போலத்தான் இருக்கிறான். அவனும் கனமற்றவனாக இருக்கிறான். அதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானம் அவனிடத்தில் இல்லை. ஆனபடினாலே அவன் கனம் பெறாதவனாக இருக்கிறான். நாம் விசுவாசித்திருக்கிறவர் சகல கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆனபடினாலே நாம் அவரை நம்புகிறோம். அவர் நமக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.